श्रीमान वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेंकटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोगतस्ततितराणाय मेने अस्मद्गुरोर्भगवतोस्य दयैकसिन्धोः रामानुजस्य शरणौ शरणं प्रपद्ये माता पिता युवतयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य न कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रियोगं प्रणमामि मूर्ध्ना भूतं सरश्च मगदाह्वय भट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखर योगिवाहान् भक्ताङ्घ्रिरेणुपरकाल यतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमणिं प्रणतोऽस्मि नित्यम् मखायां मकरे मासे शक्रांशं भार्गवोद्भवं மகீஷாரபுராதீசம் பக்திசாரம் அகம் பஜே. ஸ்ரீ பிரம்மதந்திர சுதந்திர ஜீயர் அருளி செய்த ஸ்தனியன் திருமேஷை பிரான் திருமேஷை ஆழ்வார் பற்றியது. இன்றைய தினம் தை மாதம் மக நட்சத்திரம், திருமேஷை ஆழ்வார் திருநட்சத்திரம். சுவாமி வேதாந்த தேசிகன் பிரபந்தசாரத்தில் அருளியது. தைம்மகத்தில் வரும் மழிசை பரனே, மற்றை சமயங்கள் பல தெரிந்து மாயோனல்லால் தெய்வம் மற்றில்லை என உரைத்த வேதச் செழும்பொருள் 496 பாட்டும் மெய்மிகுந்த திருச்சந்த விருத்தப்பாடல் விளங்கிய 120 தப்பாமல் மெய்யே வையகத்து மறவாமல் உரைத்து வாழும் வகையடியேனு கருள்செய் மகிழ்ந்து நீயே. இந்த 120 96 நான்முகன் திருவந்தாதி 96 திருச்சந்த விருத்தப்பாளர் 120 மறவாமல் உரைத்து வாழும் வகை அடியேனுக்கு அருள்செய் மகிழ்ந்து நீயேன்னு சுவாமி தேசிகன் அருளி செய்கிறார். அதுவும் ஆழ்வார் ஸ்ரீசுக்தியில் மறைந்திருக்கும் சரியான உயர்ந்த அர்த்தங்களையெல்லாம் சம்பிரதாயத்தின் வாயிலாக கேட்டு தெளிந்து நமக்கு தெளியும்படி சுவாமி தேசிகன் சாதித்துள்ளார். அவர் திருமேஷி ஆழ்வார் பாசுரங்களை எடுத்து அவருடைய கிரந்தங்களில் வியாக்கியான கிரந்தம் மற்றும் ரகசிய கிரந்தம் அதிலெல்லாம் ஆச்சரியமாக அதை அனுபவித்து கிளாரிஃபை பண்ணுறார். நாராயண சப்த அர்த்தத்துக்கு நாராயணன் என்னும் திருநாமத்தின் பொருளை திருமேஷி ஆழ்வார் எடுத்து காட்டுகிறார். நான்முகன் திருவந்தாதி 7வது பாசுரத்தில், நான் உன்னையன்று இலேன் கண்டாய் நாரணனே, நீ என்னையன்று இலை. இந்த பாசுரத்தின் பொருளை நன்கு பெரிய விசாரம் செய்து நிர்ணயம் செய்கிறார் சுவாமி தேசிகன். நாராயண பதத்துக்கு 2 பொருள்கள் அருளுகிறார் இந்த பாசுரத்தின் மூலம். ஒன்று, பகவான் நமக்கு ஆதாரமானவன், அவன் நமக்கு ஆதாரமானவன். நாம் அவனிடத்திலேயே பிரிக்க முடியாதபடி ஒன்றி நிற்கிறோம். ஆதாரமான அவன் இல்லாவிட்டால் நாம் இருக்க முடியாது இல்லையா? அதனால்தான் நான் உன்னையன்று இலை என்றார். நமக்கு ஆதாரமானவன் என்று பொருள். நான் உன்னையன்று இலேன் கண்டாய் நாரணனே, நீ என்னை இன்று இலை. நீயும் நான் இல்லாமல் இல்லை, என்னை என்று இலை. அது ஏன் அப்படி சொல்கிறார் அப்படின்னா, அதுக்கு 2வது பொருள் நாராயண பதத்துக்கு. நாராயணனே பரபிரம்மம். பரபிரம்மத்தை அறிய வேண்டுமானால் முதலில் உலகத்தை அறிய வேண்டும். அதாவது பிரம்மம் என்பது யாது என்ற கேள்விக்கு பதில் சொல்லும்போது வேதம் யாரிடமிருந்து உலகம் தோன்றுகிறதோ, யாரால் காக்கப்படுகிறதோ, யாரிடத்தில் சென்று மறைகிறதோ அவரே பிரம்மம் என்று வேதம் சொல்கிறது. வேதவியாசரும் உலகத்தில் சிருஷ்டி ஸ்திதி பிரளயம், அதாவது உண்டாகுதல் நிலைத்தல் அழித்தல், இந்த 3க்கும் காரணம் பிரம்மம் என்று வியாசரும் தெரிவிக்கிறார். பிரம்மசூத்திரத்தில் 2வது சூத்திரத்தில் இதை அருளுகிறார். எனவே பிரம்மத்தை நிரூபிக்கணும் அப்படின்னா சேத்தன அச்சேதனர்கள் அடங்கிய இந்த உலகை கொண்டு தானே நிரூபிக்க முடியும். இந்த சேத்தன அச்சேதன சிருஷ்டி முதலியவற்றுக்கு காரணமானவன் என்று நிரூபிக்க வேண்டும்.
நாம் வாழும் இந்த உலகம் இல்லாவிட்டால் பிரம்மத்தை நிரூபிக்க முடியாமல் போய்விடும். அதைத்தான் ஆழ்வார் இங்கே தெரிவிக்கிறார். நீ என்னை இன்றி இல்லை, உன்னை நிரூபிக்க உதவும் நான் இல்லை என்றால் என்னை, அதாவது நான் வாழும் இந்த உலகத்தை இட்டு நிரூபிக்க வேண்டிய உன் இருப்பு இல்லாததாகிவிடும். அதனால் நம்மால் அவன் நிரூபிக்கப்படுபவன் என்பது இங்கு கருத்து. இந்த ரெண்டு பொருள்களாலும் என்ன தெரிகிறது அப்படின்னா, பகவான் சர்வ ஆதாரன் என்பதும் பிரமாணத்தால் அறியப்படுபவன் என்பதும் சித்திக்கிறது. இந்த ரெண்டு அர்த்தங்களை ஆழ்வார் பாசுரத்துக்கு சொல்வது தான் சரி, அதுதான் சுவை. இதில் வரும் சந்தேகங்கள், சங்கைகள் பதிலையும் வேறு ரீதியில் பொருள் சொல்லக்கூடாது, பொருள் சொல்வது பொருந்தாது என்பதை விரிவாக சுவாமி தேசிகன் விரோத பரிகாரம் என்ற கிரந்தத்தில், ரகசிய கிரந்தத்தில் அருளியிருக்கிறார். அதை சேவிக்கணும் ஆச்சாரிய முக்கேன. அது மாதிரி நிறைய விஷயங்கள் தெரிவிக்கிறார். குற்றமும் நற்றமாக சில இடங்களில் ஆழ்வார் ஸ்ரீசுக்திகளின் உண்மை கருத்தை அறிவது கொஞ்சம் கடினமாயிருக்கும். அவற்றை ஆராய்ந்து விசாரித்து முன்னோர்கள் அருளிய பொருளை நிர்ணயம் செய்கிறார் சுவாமி தேசிகன். திருமிஷை ஆழ்வார் அதே மாதிரி இந்த பாசுரம், நாயினேன் செய்த குற்றம் நற்றமாகவே கொள் ஞாலநாதனே, 111வது பாசுரம் திருச்சந்த விருத்தத்தில் ஆழ்வார் ஸ்ரீசுக்தி. நாயினேன் செய்த குற்றம் நற்றமாகவே கொள் ஞாலநாதனே, அடியேன் செய்யும் குற்றங்களை, அபராதங்களை நற்செயல்களாக ஏற்றுக்கொள் என்று பகவானை பிரார்த்திக்கிறார். இதன் கருத்தை கொஞ்சம் ஆராயணும். அது எப்படி குற்றங்களை நற்செயலாக எண்ண முடியும்? அது சரியாகுமா? குற்றங்களை நற்றங்களாக எண்ணுவது சரியாகுமா? நற்றங்கள்லாம் நற்செயல்கள். அப்படி சரியாக ஆயிட்டுன்னா அடியார்கள் பாப்பங்கள் எல்லாம் பண்ணிகிட்டே இருப்பா, பகவான் அதை நல்லதாக நற்செயலாக ஏற்றுக்கொண்டு உகந்து சந்தோஷப்படுவானா? அப்போ அவர்கள் பாப்பங்களை செய்யலாம் என்று ஆகிவிடாதா? அப்படியானால் பிரபன்னர்களான அடியார்கள் பாபத்துக்கு அஞ்சி நடக்க வேண்டும் என்று ஆச்சாரியர்கள் கூறியதன் கருத்துக்கு விருத்தமாக ஆகிவிடாதா? ஆழ்வார்களும் ஆண்டாளும் செய்யாதன செய்யோம், செய்யேல் தீவினை என்று இந்த முதலிய வாக்கியங்கள் குற்றம் செய்யாமல் இருப்பதைத்தான் சொன்னார்கள். அதனால் இந்த குற்றம் நற்றமாகவே கொள் ஞாலநாதனே என்பதற்காக சுவாமி தேசிகன் என்ன சாதிக்கிறார்னா, நாயினேன் செய்த குற்றம் நற்றமாகவே கொள் ஞாலநாதனே என்பதற்கும் தாத்பரியத்தை பார்த்தால் க்ஷமிக்க வேணும் என்று அபேட்சித்தபடி, அது அர்த்தம் என்னென்னா மன்னிக்க வேணும்னு அர்த்தம். அதான் ரகசிய திரயசாரத்தில் சுவாமி தேசிகன் தெரிவிக்கிறார். அதாவது எனக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நாவல் பாக்கம் வாசுதேவாச்சார் சுவாமி தெரிவிக்கிறார். இந்த கட்டுரை கிட்டத்தட்ட 25 வருஷத்துக்கு முன்னாடி ஏதோ ஒரு ஸ்ரீ ஹயக்ரீவ பிரியால சுவாமி ஆச்சரியமான அருளி செய்த கட்டுரை. அதில் ஒரு சுவாமியிடம் நல்ல பக்தி வைத்திருந்தான். ஒரு ஸ்ரீ வைஷ்ணவர் இன்னொரு ஸ்ரீ வைஷ்ணவரிடம். அந்த சுவாமியிடம் அவனை பிரீத்தியுடன் அந்த சுவாமியும் இவனை நன்கு ஆட்கொண்டிருந்தார். ஒரு நாள் ஏதோ ஆர்கியூமெண்ட்டு, சர்ச்சை, அதில் பல பேர் நடுவே அந்த சுவாமியை இவன் ஓங்கி அடித்து விட்டான். ஒரு சர்ச்சையில், அந்த கோபத்தில், ஸ்பர் ஆஃப் த மூமெண்ட். அவர் பதிலுக்கு இவன் மேல் கோபப்படவில்லை. அந்த சுவாமி அப்படியே விட்டு விட்டார். பின் அவனுடன் பேசவே இல்லை. இந்த செயலால் வேறு பல பெரியோர்களும் அவனை உதாசீனம் செய்து விட்டனர். இந்த செயலால் அந்த சுவாமிக்கு கூட இருந்த பல பெரியோர்கள், அதை கண்ட பெரியோர்கள், அவர்களும் இவனை உதாசீனம் செய்தான், இக்னோர் பண்ணான். அவனுக்கு இதுவே பெருந்தண்டனை ஆயிற்று. உண்மையில் அவனும் சாத்வீகமானவன் தான். அன்றைக்கி ஏதோ தவறுதலாக நடந்து கொண்டான். அதை எண்ணி வருந்தினான், கஷ்டப்பட்டான், அழுதான். பெரியவர்களின் அருளை இழந்து விட்டோமே என்று எண்ணி புலம்பினான். ஒரு நாள் அந்த சுவாமியே அவனை தேடி வந்தார், ஏதோ வேறு விஷயத்திற்கு. உடனே அவன் கீழே விழுந்து சேவித்தான். குரல் தழுக்க சமிக்க வேண்டி பேச ஆரம்பித்தான். அவரோ எடுத்த உடனேயே, கவலைப்படாது, இனி அப்படி நடக்காது, உன்னை ஏற்று மேலும் உனக்கு நல்லது செய்யத்தான் வந்தேன் என்றார் அவர். அவன் அவரது கருணையை எண்ணி தழுக்க தன் நண்பர்களிடம் பின்னால் சொன்னான். அந்த சுவாமி
நான் அடித்ததை கூட அணைத்து தடவியதாகவே பாவித்தது போல என்னை எத்தனை அருள் அவருக்கு, எத்தனை வாத்சல்யம் என்னிடம் என்று அவரை புகழ்ந்தார். இப்போ அவரை இவன் அடித்தது குற்றம்தான், அது அணைப்பதற்கு சமமே ஆகாது. என்றாலும் அந்த பெருங்குற்றத்தையும் மன்னித்த பெரியவரின் கருணையை அவன் அவ்வாறு புகழ்கிறான். நான் அடித்ததை அவர் அணைத்து தடவியதாக பாவித்து என்னை மன்னித்தார், அத்தனை அருள் என்னிடம் அவருக்கு. அந்த கருணை. அதுபோல பிரபன்னர்களான அடியார்கள் அறியாமல் செய்யும் பாப்பங்களை பகவான் மன்னித்து விடுகிறான். அறிந்தே செய்தாலும் சிறு தண்டனைகள் கொடுத்து சரிப்படுத்தி ஆட்கொண்டு விடுகிறான். பிரபன்னனை கைவிட மாட்டான், பாப்பங்களை க்ஷமித்தருள்கிறான் என்ற கருத்தில் ஆழ்வார் அருளுகிறார். அடியேனது குற்றங்களையும் நற்றமாகவே கொள், குற்றங்களை மன்னித்து என்னை ஏற்றுக்கொள் என்று கருத்து. இதை இப்படி சொல்லாவிட்டால் முன் சொன்ன பல விரோதங்கள் வரும். இதே மாதிரி தான் தன்னடியார் திறத்தகத்து தாமரையால் ஆகிலும் என் அடியார் அது செய்யார், செய்தாலும் நன்றே செய்வார் என்பர் போலும் பெரியாழ்வார் சொன்னது. அந்த பாசுரத்தின் விளக்கமும் இங்கு கொள்ள வேண்டும். இதே ரீதியில் பெருமாள் சொல்கிறான் தாயார்கிட்ட, என் அடியார் அது செய்யார், செய்தாலும் நன்றே செய்வார் என்பர் போலும். அது மாதிரி அந்த ரீதியில் இதை புரிந்து கொள்ள வேண்டும் என்கிறார் சுவாமி. அது இல்லாமல் ஆழ்வார் பாசுரங்களின் கருத்தை மிக தெளிவாகவும் அதே சமயம் சுருக்கமாகவும் அருளி செய்வதில் சுவாமி தேசிகன் ரொம்ப அழகாக ஒப்பற்றவர், ஆச்சரியமாக அருளுகிறார். இதற்கு உதாரணமாக திருமழிசை ஆழ்வாருடைய பாசுரங்களை சுவாமி தேசிகன் அருளிய கருத்துரைகள், அன்று நான் பிறந்திலேன், பிறந்த பின் மறந்திலேன், திருச்சந்த விருத்தத்தில் 64வது பாசுரத்தில் சுவாமி தேசிகன் தெரிவிக்கிறார், நாம் பகவானுக்கு தாசர்கள், பகவானுக்கே அதீனமானவர்கள். இந்த உண்மை முதலில் நமக்கு புரியாமல் இருந்தது. வேறு யாருக்கோ தாசர்களாக நம்மை நினைத்து கொண்டிருந்தோம், அல்லது நாமே நமக்கு என்று சுதந்திரர்களாக எண்ணியிருந்தோம். அதனால் பகவானை விட்டு வேறு அல்ப பலன்களுக்காக ஆசைப்பட்டோம். அதற்காக பகவானை தவிர வேறு உபாயங்களை எல்லாம் கை கொண்டோம். அதற்கு பின் சதாச்சாரிய உபதேசத்தால் நாம் பகவானுக்கே தாசர்கள் என்ற உண்மை புரிந்தது. அதை உணர்ந்து ஏற்றுக்கொண்டோம். அதனால் பகவத் சேவையை தவிர வேறு அல்ப பலன்களின் ஆசையை விட்டுவிட்டோம். பகவானே வழி, பகவானே உபாயம் என்று அறிந்து வேறு உபாயங்களையும் தவிர்த்தோம். இப்படியாக நம் பழைய நிலை மாறி புதிய நிலை வந்துவிட்டது. இது ஒரு புதிய பிறப்பு நமக்கு. முதலில் இத்தகைய பிறப்பு இல்லாமல் இருந்தது. இப்போது அந்த நிலை மாறி புதிய பிறப்பு வந்தது. அதைத்தான் ஆழ்வார் இங்கு அனுசந்திக்கிறார். அன்று நான் பிறந்திலேன், பிறந்த பின் மறந்திலேன். ஜீவாத்மாங்கிறது எப்பவும் இருக்கு, அதுக்கு அழிவு கிடையாது, பிறப்பு கிடையாது, ஒன்றும் கிடையாது. இந்த சரீரத்தில் வேறு வேறு சரீரத்தை அது எடுத்துக்கொண்டிருக்கிறது. ஸோ அன்று நான் பிறந்திலேன், பிறந்த பின் மறந்திலேன்னு இதுதான். நம் பழைய நிலை மாறி புதிய நிலை வந்தது. இது புதிய பிறப்பு. சுவாமி தேசிகனுடைய ஸ்ரீசுக்தி ரகசிய திரேசாரத்தில் அன்று நான் பிறந்திலேன் என்கிற முன்பற்ற நிலை கழிகை, அதாவது தன் இசைவாலும் அனன்ய சேஷனாய், அனன்யாதீனனாய், அது அடியாக அனன்ய பிரயோஜனனாய், அனன்ய சரணனாகை அன்று நான் பிறந்திலேன் என்கிறபடியே விவேக விவசாய விவேஷங்களை பிறப்பித்ததுவும் உபகார சங்கிரகத்திலையும் ரகசிய திரேசாரத்திலையும் இந்த ரெண்டு இடத்துலையும் இந்த லைனை எடுக்கிறார் சுவாமி. இன்னொரு இடத்துலையும் குலங்களாய ஈரிரண்டில் ஒன்றிலும் பிறந்திலேன், நலங்களாய நற்கலைகள் நாவிலும் நவின்றிலேன், புலன்களைந்து மென்றிலேன் பொறியிலேன் புனிதா நின் இலங்கு பாதமன்றி மற்றொரு பற்றிலேன மீஷனே. குலங்களாய ஈரிரண்டில் ஒன்றிலும் பிறந்திலேன், நலங்களாய நற்கலைகள் நாளிலும் நவின்றிலேன். தேசிகனுடைய விளக்கம், பிரபத்தி சர்வாதிகாரம். பிரபத்தி யார் வேணால் பண்ணலாம், எந்த குலம், எந்த ஜாதி, ஆண் பெண் யார் வேணாலும் பிரபத்தி பண்ணலாம், அவளுக்கு குவாலிஃபிகேஷன் இருக்குது அப்படின்றத குலங்களாய ஈரிரண்டில் இத்தியாதிகளில் பிரசித்தம்
சாரசாரம்ல தெரிவிக்கிறார். பிரபத்தி சர்வாதிகாரம் என்பதே குலங்களாய ஈரிரண்டில் இத்தியாதிகளில் பிரசித்தம். ரகசிய பதவியில் தெரிவிக்கிறார். நின்னிலங்கு பாதமன்றி மற்றொரு பற்றிலேயும் ஈசனே என்கிறபடியே அபிமத சித்திக்கு உபாயாந்தரமற்றிருக்கிற அதிகாரி விசேஷத்தை சொல்லுகிறது. ரகசிய பதவியில் ரகசிய திரேசாரத்தில் குலங்களாய ஈரிரண்டில் அருளி செய்த கார்பண்யத்தின் அடிச்சுவடுகளை எல்லாம் அனுசந்தித்து கொண்டு போகிற, அது என்ன பொருள் இதுக்கெல்லாம் அப்படின்னா, ஒருவன் பிரபத்தி செய்ய வேண்டுமானால் என்ன தகுதி வேண்டும்? ஆக்கிஞ்சன்யம் இருக்கணும், அனன்யகதித்துவம் இருக்கணும். ஆக்கிஞ்சன்யம்னா பகவானை தவிர வேறு உபாயத்தில் சக்தி இல்லாமை. அனன்யகதித்துவம்னா வேறு புகழ் இல்லாமல் இருப்பது, வேறு புகழின்மை. இது ரெண்டும் இருந்தால் போதும். ஆக்கிஞ்சன்யம், அனன்யகதித்துவம். பகவானை தவிர வேறு உபாயத்தில் சக்தி இல்லாமை, வேறு புகழ் இல்லாமல் இருப்பது அனன்யகதித்துவம். இது இருந்தால், ரெண்டும் இருந்தால் போரும் தகுதி. இது தவிர குலம், படிப்பு முதலியவற்றில் ஒன்றும் தேவையில்லை. ஜாதி, குலம் முதலிய பேதங்கள் இல்லாமல் பிரபத்தி சர்வருக்கும் செய்ய தகுந்ததே என்பது இங்கு கருத்து. மேலும் பிரபத்தி செய்த பின்பு இவ்வாறு தான் வேறு உபாயமற்று நிற்பதை அனுசந்தித்து கொண்டிருக்கணும். பிரபத்தி செஞ்ச அப்புறம் வேறு உபாயம் நம்ம எதுவும் எடுக்காமல் இருப்பதை அனுசந்தித்து கொண்டிருக்கணும். இது பிரபன்னன் உத்தர கிருத்தியத்தின் முக்கியம். இதையும் ஆழ்வார் அனுசந்தித்து உணர்த்துகிறார். மேலும் பிரபன்னன் பிற்காலத்தில் இருக்க வேண்டிய நிலையை திருமழிசை ஆழ்வார் ஸ்ரீ சுக்தியிலே தெரிவிக்கிறார். நான்முகன் திருவந்தாதில் 63வது பாசுரத்தில் தெரித்து எழுதி வாசித்தும் கேட்டும் வணங்கி வழிபட்டும் பூசித்தும் போக்கினேன் போது. பொழுதை எப்படி போக்கணும்னா, தெரிந்ததை எழுதி வாசித்தும் கேட்டும் வணங்கி வழிபட்டும் பூசித்தும் போக்கினேன் போது. அது இல்லாமல் பெருமாள் கிட்ட பிரார்த்திக்கிறார் திருமேஷி ஆழ்வார் திருச்சந்த விருத்தத்தில் 101வது பாசுரத்தில். நிரந்தரம் நினைப்பதாக நீ நினைக்க வேண்டுமே. உன்னை பெருமாளே, உன்னை நான் நிரந்தரம் நினைப்பதாக, நிரந்தரம் உன்னை நினைப்பதற்கு, எப்பொழுதும் உன்னை நினைப்பதற்கு நீ நினைக்க வேண்டுமே என்றெல்லாம் அருளியபடி இவற்றையெல்லாம் குறிப்பிட்டு சுவாமி தேசிகன் உத்தர கிருத்தியாதிகாரத்தில் ரகசிய திரேசாரத்தில் சாதிக்கிறார். இப்படி ஆச்சரியமான திருமழிசை ஆழ்வார் இன்றைய தினம் தை மாதம் மக நட்சத்திரத்தில் பிறந்தார். மழிசை வந்த ஜோதி. திருமழிசை ஆழ்வாருக்கு மழிசை பிரான், மழிசை பரன், ஸ்ரீ பக்திசாரர், ஸ்ரீ பக்தி தனர் என்றெல்லாம் திருநாமங்கள் உண்டு. தைமகத்தில் வரும் மழிசை பரனே என்று ஆரம்பித்து இந்த ஆழ்வாரின் பிரபந்தசார பாடல் மழிசை வந்த ஜோதி என்று மங்களாசாசனம் செய்தார். ஒரு முறை ஒரு வேள்வியில் ஆழ்வாருக்கு முதல் மரியாதையை கொடுத்தார்களாம் ஒரு யாகத்தில். அப்படி அவருக்கு ஆழ்வாருக்கு அந்த முதல் மரியாதை கொடுத்ததும் சில அந்தணர்கள் அதை ஆக்ஷேபித்தார்கள். அது எப்படி இவர் கொடுக்கலாம்? அவர் பிராமணரே இல்லை, ஏன்னா அவரை வளர்த்ததே கீழ் ஜாதியை சேர்ந்தவர். அவர்களுக்கு ஆழ்வார் ஜோதி ரூபமாய் சேவை சாதித்து அவர் தம் செருக்கை அடக்கினார் என்று ஒரு ஐதிஹ்யம். அதையே சுவாமி தேசிகன் உணர்த்தி அருளினார். சுவாமி தேசிகன் ஸ்ரீ வேகாசேது ஸ்தோத்திரத்தில் திருவெக்கா எம்பெருமானை மங்களாசாசனம் செய்யும்போது யதோக்தகாரி சரணமுபகதாம் சோய மாதேஷ காபி என்று சாதிக்கிறார். சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் என்ற கருத்து. திருமேஷி ஆழ்வாருடைய ஒரு அற்புத திவ்ய சரித்திரத்தை அனுசந்தித்து இவ்வாறு அருளினார். சொன்ன வண்ணம் செய்த பெருமாள், அதாவது காஞ்சியில் ஒரு ராஜா செய்த தொந்தரவால் அவருடைய சிஷ்யன், திருமேஷி ஆழ்வாருடைய சிஷ்யன் கணிக்கண்ணன் பாகவதோத்தமர், அவரை நகரை விட்டு வெளியேறச் சொன்னான் ராஜா. அவர் வெளியேற அவருடன் திருமேஷி ஆழ்வாரும் வெளியேற முற்பட்டார். போகும்போது திருவெக்கா எம்பெருமானை நீயும் உன் பைனாக பாய் சுருட்டிக்கொள் என்று விண்ணப்பித்தார். பெருமானும் ஆழ்வார் பின்னாடி தொடர்ந்து வெளியேறி போனான். பின் அரசன் தன் தவறை உணர்ந்த அளவிலே மீண்டும் ஆழ்வாரை பிரார்த்திக்க பெருமாள் கோயிலுக்கு எழுந்தருளினான். திரும்பி பெருமாள் தன் திருக்கோயிலுக்கு எழுந்தருளி இதனால் சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் என்ற திருநாமம் இப்பெருமானுக்கு பெருமை சேர்த்தது. இதெல்லாம்
ரொம்ப அழகாக சுவாமி தேசிகன் எடுத்து காட்டுகிறார். ஒரு சமயம் திருமழிசை ஆழ்வார் பெரும்புலியூரில் வீதி வழியே போய்க் கொண்டிருந்தார். அங்கு வேதம் ஓதிக்கொண்டிருந்த அந்தணர்கள் இவரது ஜாதியை எண்ணி அவள் கேட்கக்கூடாது அந்த வேத சொல்லை, ஏன்னா அவர் கீழ் ஜாதின்னு, அந்த கீழ் ஜாதியால் வளர்க்கப்பட்டவர். ஸோ இவரது ஜாதியை எண்ணி வேதம் ஓதுவையை நிறுத்திவிட்டனர். இதை உணர்ந்த ஆழ்வார் அங்கிருந்து போகத் தொடங்கினார். நம்மளால் தான் நிறுத்திட்டா அப்படின்ட்டு. ஆனால் அந்த பிராமணர்கள் வேதத்தில் விட்ட இடம் தெரியாமல் திகைத்தனர். எங்கே விட்டோம் அப்படின்னு. ஆழ்வார் உடனே கீழே கிடந்த ஒரு கருப்பு நெல்லை எடுத்து நகத்தால் பிளந்து காண்பித்தார். யஜுர்வேதத்தில் கருப்பு நெல்லை நகத்தால் பிளப்பதை கூறும், அதாவது அந்த பொருள்படும் ஒரு வாக்கியம் ஒன்று இருக்கு. அந்த இடம்தான் அவர்கள் விட்ட வாக்கியம். இதை ஆழ்வார் குறிப்பால் உணர்த்தினார். தன் வாயால் அதை உச்சரிக்கவில்லை, ஏன்னா அது ஜாதி நியமத்தை மீறாமல் நடந்து கொண்டார். ஸோ நம்ம எந்த உடலில் பிறக்கிறோமோ அந்த வர்ண ஆசிரம தர்மத்தை மீறக்கூடாது. அதுபோலவே நம்மாழ்வார், திருப்பானாழ்வார் முதலியவர்களும் தம் ஜாதிக்கேற்ப சாஸ்திரத்தை மீறாமல் நடந்து வந்தனர். இதையெல்லாம் கருதிதான் சுவாமி தேசிகன் அவர்கள், அதாவது ஆழ்வார்கள் விற்த்தாந்தங்களை ஆராய்ந்தால் ஸ்வஜாதி நியமத்தை கடந்தமை இல்லை. அவர்களுடைய தன்னுடைய ஜாதி நியமத்தை கடந்தமை இல்லை, அவர்கள் கிராஸ் பண்ணல. இதை ஸ்ரீமத் ரகசியத்ரயசாரத்தில் அருளினார். ஸோ இதில் வரும் சங்கைகளும், அதாவது கேள்விகளும் பதில்களும் சுவாமியின் கிரந்தங்களிலேயே காணத்தகும். இப்படி ஆச்சரியமாக ஆழ்வார்களிடத்தும் அருளி செயலிலும் சுவாமி தேசிகன் கொண்டிருந்த பக்தி அனுபவம், அதில் திருமழிசை ஆழ்வாரின் விஷயமாக அனுபவத்தை இங்கு ஸ்ரீ வாசுதேவாச்சா சுவாமி அருளியதை அடியேன் யதாசக்தி புரிஞ்ச அளவு ஷேர் பண்ணிட்டேன். தாசன். நான்முகனை படைத்தவன் நாரணன் என்றான் வாழியே, நான்முகற்கு சங்கரன் தான் மகன் என்றான் வாழியே, நான்முகன் 96 நன்களித்தான் வாழியே, நல் தடஞ்சூழ் திருமழிசை அமரும் அவன் வாழியே, தேன் குணனாய் தைமகத்தில் வந்துதித்தான் வாழியே, திருச்சந்த 120 ஈந்த பிரான் வாழியே, வான்பொருளா மாதவனே பரன் என்றான் வாழியே, மழிசையர்கோன் மதுமணங்கொள் மலர் அடிகள் வாழியே. திருமழிசை பிரான் திருவடிகளே சரணம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः. தன்யோஸ்மி.